ஏன்பா நடேசா, உன் தங்கச்சி பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ண வேண்டியது தானே? எனக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு, ஒரே பையன். அவன்கிட்ட என்ன ஒரு கெட்ட பழக்கம், கொஞ்சம் குடிப்பான், அவ்வளவுதான். இனிமே அந்த பேச்சுக்கே இடமில்ல. நம்ம கோயம்புத்தூர் காளியண்ண கவுண்டர்ல அவரது 3வது மகன் வேலனுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எந்த காலியன கவுண்டரு? அந்த எஸ்கே மில்ஸ் காளியண்ண கவுண்டர்யா. எஸ்கே மில்ஸ் காலியன கவுண்டருக்கு 2 பசங்க தானேயா? ஏற்கனவே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. அட, இவன் 3வது பையன். 3வது பையனா? அவருக்கு ஏதியா 3 பசங்க? உன்னை எவனோ நல்லா ஏமாத்திருக்கா, நீயும் நல்லா ஏமாந்திருக்க. காளியண்ணன் கவுண்டருக்கு 3 பசங்கன்னு வெளியே போய் சொன்ன, நீ எல்லாம் ஒரு போலீஸ் அதிகாரியான்னு உன்னை கிண்டல் அடிப்பானுங்க. மாமோய், வாங்க சார். நீங்க கல்யாணம் பேசி முடிக்க வருவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். வேலன், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார், உட்காருங்க சார். நோ, நான் உட்காரத்துக்காக இல்ல. மிஸ்டர் வேலன், எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். நீங்க யாரு? சார், நான் காளியண்ண கவுண்டர் மகன் இல்ல சார். அப்படின்னா? பொள்ளாச்சி ஊரு, விவசாயம் தொழில். மகாலட்சுமி அம்மா பேரு. இதை நான் எப்படி நம்புறது? அது உங்க இஷ்டம் சார். வேலன், சுமதி அப்பா அம்மா இல்லாதவ, பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவள் மனசு நீ கெடுத்திருக்க. இல்ல, சுமதியை நான் விரும்பினது நிஜம், அவள் அடைய ஆசைப்பட்டதும் நிஜம், அதுக்காக சில பொய்களை சொன்னது நிஜம். ஆனா எப்ப எங்க 2 பேர் மனசும் ஒண்ணு பட்டுச்சோ அப்பவே உண்மையை நான் சொல்லிட்டேன். நோ, நீ ஒரு பித்தலாட்டக்காரன், புழுக அயோக்கியம். சுமதியை ஈஸியா ஏமாத்திடலாம், நான் ஏமாற மாட்டேன். இப்பவே நீ இந்த ஊரை விட்டு போயாகணும். இனிமே சுமதியை சந்திக்கவே கூடாது. எனக்கு உத்தரவு போட நீங்க யார் சார்? நீங்க ஏதாவது பேசணும்னா சுமதி கிட்ட பேசுங்க. நான் சுமதியை காதலிக்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊருக்கு திரும்புவேன். நடக்காது. அங்கிள், அது எனக்கு தெரியும். அவர் கோயம்புத்தூர்காரர் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய பணக்காரர் இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். அவரே என்கிட்ட சொல்லிட்டாரு. அவருக்கு பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம். அவங்க அம்மா பேரு லக்ஷ்மி. அவன் பார்வதி மகன் இல்லைங்கிறது தான் எனக்கு அப்பவே தெரியுமே. ஆமா அங்கிள், அதனாலதான் நான் அவரை மனப்பூர்வமா விரும்பினேன். உண்மையான காதலுக்கு சில பொய்களை சொல்றது தப்பில்லை அங்கிள். அது உண்மையான காதலா இருந்தா நீ ஒரு பெரிய கோடீஸ்வரி, எல்லாத்துக்கும் ஒரே வாரிசு. இதெல்லாம் அடையறதுக்காக அவன் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். உத்தியோகத்துல இருக்கும் போது வேலை செய்யாத மூளை ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. தாயம்மா, அதுவும் ஒழுங்கா வேலை செய்தோ என்னமோ. உனக்கு ஒண்ணு தெரியாது. இந்த சுமதிய எவனாவது ஏமாத்திர முடியும். நானும் பார்த்துறேன். ஏய், பல்லு பேந்துறேன். ஏன் சுமதிடா, நம்ம சுமதி இல்ல. சாரி, லேட் சுமதி. டேய், இங்கிலீஷ்ல பேருக்கு முன்னாடி லேட் சேர்த்தா செத்துட்டாங்கன்னு அர்த்தம்டா. ஐ சி, கன்ஃபியூஷன் லாங்குவேஜ். நேரம்டா உனக்கு. ஆங்கிலம் இனிமெல்ல சாகும். கவிதையா? சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு இங்கிலீஷ் கவி எழுதினது. ஓ, அவர் சுப்பு. அரஞ்சனம். வாத் லாங்குவேஜ். அண்ணன் ஏதோ தமிழ்ல எழுதியிருக்காங்க, நீங்க தான் படிங்க. வரமாட்டா சுமதி, தரமாட்டா அமைதி, வரப்போறோம் நாங்க, தரப்போறோம் வீங்க. டிஷ்யூம் டிஷ்யூம் டிஷ்யூம். யாராது யாராது? சரியான ஆம்பளையா இருந்தா முதல்ல ஏவீரத்துக்கு விலை பேசிட்டு அப்புறமா என் பிரதர்கிட்ட வந்து விலை பேசுங்கடா. பிளாட்டி போல். அண்ணே ரவுடிங்கண்ணே, ரவுடிங்க.